ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா. நம்மாழ்வார்க்கு பல பல திருநாமங்கள் வழங்கப்படுகின்றன. அப்படிப்பட்ட திருநாமங்களிலே ஷடகோபன் அப்படிங்கிற திருநாமம் மிகவும் ஏற்றமுடையது. ஷடகோபன்னா என்ன அப்படின்னு பார்க்கும்போது, நம்ம இந்த உலகத்தில் நிறைய பேர் பிறக்கின்றோம், இறக்கின்றோம். இது புனரப்பி ஜனனே புனரப்பி மரணேன்னு மாறி மாறி நடந்துகிட்டே இருக்குது. ஒரு குழந்தையானது கர்ப்பவாசத்தில் எப்படி இருக்கின்றது, பிறந்த பிறகு எப்படி இருக்கின்றதுன்னு பார்க்கணும். அது நம்மளுடைய பெரியவர்கள் அழகாக காட்டுகின்ற கர்ப்பத்தில் இருக்கும்போது அதற்கு ஞானம் உண்டு. அந்த ஞானம்லாம் ரொம்ப அழகாகவே இருக்குது. நான் யாருன்றது தெரியுது. நான் ஆத்மா தான், சரீரம் இல்லை. எம்பெருமானுக்கும் எனக்கும் உள்ள தொடர்பு என்ன, யார் எம்பெருமான், ஸ்ரீமன் நாராயண் அனைத்தையும் உணர்ந்திருக்கின்றது. எப்போ கர்ப்பத்தில் அந்த குழந்தை இருக்கும்போது. அந்த கர்ப்பத்தை விட்டு வெளியில் வந்த உடனே இயற்கை பாருங்கோ, அந்த ஞானத்தை மூழ்கடித்து விடுகின்றது. எப்படி ஞானம் மூழ்கடிக்கப்படுகின்றது அப்படின்னு பார்த்தோம்னா, ஷடம்ன்ற ஒரு வாயுவானது நம்மை தாக்கி அந்த ஞானத்தினை அழித்து விடுகின்றது. அப்போது வெளில பிறந்ததுக்கப்புறம் நமக்கு ஞானமே இருக்கிறது இல்லை. நாம் என்ன நினச்சிக்கிறோம், நான் தான் இந்த உடம்பு தான் நான் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கிறோம். அதுக்கப்புறம் என்ன, பெருமான் யார் தெரியாது, பெருமானுக்கும் நமக்கும் என்ன தொடர்பு அதுவும் தெரியாது. நமக்கு தெரியலையேன்ற அந்த ஞானமாவது இருக்கானா அதுவும் தெரியாது. வெறும் நான் உடம்பு அப்படிங்கிற அந்த உடம்பை வளர்ப்பதிலே, உடம்பு சுகத்திற்காகவும் உடம்பு துக்கத்திற்காக வருத்தப்படுவதிலுமே காலம் கழிக்கின்றோம். அப்போது இந்த நம்மாழ்வார் என்ன பண்ணார்னா, அங்கே எப்படி கருவில் இருக்கும்போது ஞானம் இருந்ததோ, வெளியில் வந்ததுக்கப்புறமும் அந்த ஷடத் அப்படிங்கிற அந்த வாயு தாக்கப்படாமல் அதை ஒரு உதைச்சாராம். அந்த ஷடம்ன்ற வாயு அவரை தாக்கவே இல்லை. ஏன் தாக்கவில்லைன்னு பார்த்தோம்னா, அது பெருமாளுடைய அம்சமாக அவர் பிறந்தார், அதனால் தாக்கவில்லை அப்படிங்கிறது நமக்கு தெரியறது. அவருடைய அம்சமாக நம்பி, திருக்குறுங்குடி நம்பியினுடைய அம்சமாகவே, விஸ்வக்சேனருடைய அம்சமாகவே அவதாரம் செய்தார். அதனால் அந்த ஷடம்ன்ற வாயுவை வெற்றி கண்டதனால் அவர் ஷடகோபன் அப்படின்னு வழங்கப்படுகின்றார்ன்றது தெரியுது. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா.